தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு மற்றொரு மாணவி பலியாகியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ராயனந்தல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மகள் தேவதர்ஷினி மருத்துவராகும் கனவுடன் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். கடந்த இருமுறை நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறாத நிலையில் மூன்றாவது முறையாக தேர்வு எழுத தேவதர்ஷினி தயாராகி வந்தார். இதற்காக சென்னையில் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கும் சென்று வந்துள்ளார். இந்நிலையில் தேவதர்ஷினி செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அயனஞ்சேரி பகுதியில் வசித்து வந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீட் தேர்வு அச்சத்தால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தேவதர்ஷினி தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். இதுவரைக்கும் 12வது பாஸ் பண்ணி நீட் தேர்வு 2 டைம் எழுதிச்சு. 495 மார்க் எடுத்திருக்குங்கய்யா. 495 மார்க்ல நான் இன்னொரு வாட்டி படிச்சு நம்ம பாஸ் ஆகி நான் டாக்டர் ஆகி காட்டுறேன்பா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு திகரின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லி அவர் சைக்கிள்ல போய் சமோசா வித்து 2 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. 2 வாட்டியும் கட்டி இந்த அளவுக்கு பாஸ் பண்ணி கடைசியில குழந்தை மனம் கெட்டு போய் இந்த 3வது வாட்டி நம்ம பாஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அப்படின்னு மனவேதனைப்பட்டு இறந்து போயிருக்குது ஐயா. இந்த நீட்டு தேர்வு தயவு செய்து நிப்பாட்டுங்க ஐயா. தமிழ்நாடு காவல்துறைக்கு புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன்படி 32 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் 500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 300 4 சக்கர வாகனங்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்டன. இதேபோல 28 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் 50 நீர்த்தாங்கி வண்டிகள், 10 ஜீப்புகள் மற்றும் 50 இருசக்கர வாகனங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டன. மேலும் 19 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 96 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 2 காவல் நிலையங்களை முதல்வர் திறந்து வைத்தார். தீயணைப்புத்துறை பணியாளர்களுக்காக 21 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 45 குடியிருப்புகள் மற்றும் 4 தீயணைப்பு நிலைய கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 5 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். சொந்த ஊரான ஒய்யாங்குடியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்தில் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள லாரன்ஸ் மற்றும் அவரது மனைவி கிளாடிஸும் சென்றிருக்கின்றனர். இன்று காலை ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தென் திருப்பேரை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற நிலையில் கிளாடிஸும் அவர்கள் உறவினரின் 5 வயது மகள் அவினாவும் ஆற்றில் குளிக்கும்போது ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கியுள்ளனர். கரையில் இருந்தவர்கள் உடனே அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 2 பள்ளி மாணவிகள் மாயமான வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அஜித்குமார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். தக்கலை அருகே 8வது மற்றும் 6வது படிக்கும் பள்ளி மாணவிகள் மாயமானதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 2 மாணவிகளையும் அஜித்குமார் என்ற வழக்கறிஞர் பைக்கில் அழைத்துச் சென்றதை சிசிடிவி காட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளை மீட்ட போலீசார் அஜித்குமாரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரைத்ததை அடுத்து அஜித்குமாரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து 12வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலக தண்ணீர் தினத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நீர்நிலையை அழித்து விமான நிலையம் வேண்டாம் என்று கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 978வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, உள்ளாட்சி தினம், குடியரசு தினத்தை முன்னிட்டு நடந்த கிராம சபை கூட்டங்களிலும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 11 முறை தீர்மானங்களை நிறைவேற்றினர். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய மாநில அரசுகள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் ஒருமனதாக 12வது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வழக்குகளை விரைவாக கையாள வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி முரளி சங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் புதிய நீதிமன்ற கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய நீதிபதி முரளி சங்கர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 14,054 சிவில் வழக்குகள், 7,725 குற்ற வழக்குகள் என மொத்தம் 21,779 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார்.
இதில் 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் 6231 வழக்குகளும் 10 ஆண்டுகளுக்கு மேல் 1961 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக கூறினார். எனவே நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தூத்துக்குடியில் முன்னாள் காதலன் தீ வைத்ததில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்தார். எட்டயபுரம் அருகே உள்ள கீழநம்பிபுரத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் முன்னாள் காதலியான 17 வயது சிறுமி தன்னுடன் பேச மறுத்ததால் ஆத்திரத்தில் தனது நண்பருடன் சேர்ந்து சிறுமி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் 65% காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தோஷ் மற்றும் முத்தையா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் சிறுமி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சொகுசு காரில் கஞ்சா கடத்தியதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரிலிருந்து கோவை செல்லும் புறவழிச்சாலை காவல் நிலைய செக்போஸ்ட் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வாணியம்பாடியைச் சேர்ந்த பாஸ்கரன், திருப்பத்தூரைச் சேர்ந்த சுந்தர், தூத்துக்குடியைச் சேர்ந்த புவனேஸ்வரன், தேனி பெரியகுளத்தைச் சேர்ந்த சச்சின் மற்றும் முருகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தீரர் சத்தியமூர்த்தி நூலகத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆய்வு செய்தார். மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் கட்டப்பட்டுள்ளது. நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் நெல்லை, சுத்தமல்லி, கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேரள மருத்துவ கழிவுகளை மீண்டும் அந்த மாநிலத்திற்கே கொண்டு செல்ல உத்தரவிட்டது. அதன் பின்னர் 30 லாரிகள் மூலம் மருத்துவ கழிவுகள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்நிலையில் மானூர் மற்றும் ஆலங்குளம் செல்லும் சாலையில் மீண்டும் காலாவதியான மருந்து பாட்டில்கள், மருந்து குப்பிகள், டானிக் பாட்டில்கள், ஊசி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொட்டப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி மருத்துவ கழிவுகளை எரிக்க முயற்சித்ததும் தெரியவந்துள்ளது. இதனால் ஆவேசமடைந்துள்ள அந்த பகுதி மக்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த கானாத்தூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த மாணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவிக்கு அதே கல்லூரியில் படிக்கும் 24 வயதான முகமது ஃபைசல் என்பவர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கானாத்தூர் காவல் நிலையத்தில் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நேபாளத்தில் திடீரென வெடித்த வன்முறையால் தலைநகர் காட்மண்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் அரசாட்சியை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி தலைநகரில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை காவல்துறையினர் கலைக்க முயன்றபோது வன்முறை வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களை கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதோடு வாகனங்களுக்கு தீ வைத்தனர். அப்போது கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் கலைக்க முற்பட்டனர். இந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காட்மண்டு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் தலைநகர் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக வரும் ஜூன் மாதத்திற்குள் 1 கிராம் தங்கத்தின் விலை 8,700 ரூபாய் முதல் 9,000 ரூபாய் வரை உயர வாய்ப்பு இருப்பதாக ஐசிஐசிஐ பேங்க் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலே தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 கிராம் தங்கம் விலை 9,600 ரூபாய் வரை உயரும் என்று அந்த வங்கியின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தற்போது 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 8,360 ரூபாயாகவும் 24 கேரட் தங்கம் விலை 9,120 ரூபாயாகவும் உள்ளது. அமெரிக்கா மீது அதிகம் வரி விதிக்கும் நாடுகள் அதே அளவு பதில் வரியை வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த
ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக தங்கம் விலை ஏற்றம் காண்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்க விடாமல் தடுத்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதே பாஜகவின் திட்டம் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் வயநாடு தொகுதி எம்பியுமான பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா, எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களின் மூலம் நாடாளுமன்றத்தை முடக்குவதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்றார். அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுப்பது உள்ளிட்ட செயல்களின் மூலம் எதிர்க்கட்சிகளை போராட தூண்டிவிட்டு நாடாளுமன்ற விவாதங்களை தடுப்பதே பாஜகவின் நோக்கம் என்று குற்றம் சாட்டினார். கடந்த சில நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் ஆளும் பாஜக இவ்வாறு ஜனநாயக நடைமுறைகளை சீரழிப்பதாகவும் ஒரு எம்பியாக இதை பார்ப்பது கவலை அளிப்பதாகவும் பிரியங்கா தெரிவித்துள்ளார். டெல்லியின் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா தோடர் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வருகை தந்த வி.கே. சக்சேனா தோடர் பழங்குடியின மக்களை சந்தித்தார். அப்போது அவர்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடினார். உலக அளவில் வாகன தயாரிப்பில் இந்தியா 4வது பெரிய நாடாக உள்ளது. 2023ஆம் ஆண்டில் இந்தியா 59 லட்சம் வாகனங்களை தயாரித்தது. இது உலகளாவிய தயாரிப்பில் 6.3% ஆகும். வாகன தயாரிப்பில் சீனா முதலிடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு சீனா 3,20 லட்சம் வாகனங்களை தயாரித்தது. இது உலகளாவிய தயாரிப்பில் 32% ஆகும். 2வது இடத்தில் உள்ள அமெரிக்கா 1,60 லட்சம் வாகனங்களையும் 3வது இடத்தில் உள்ள ஜப்பான் 90 லட்சம் வாகனங்களையும் தயாரித்தன. உலகளவில் சென்ற ஆண்டு 9,35 லட்சம் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டன. தமிழ்நாடு காவல்துறைக்கு புதிய வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன்படி 32,9 ரூபாய் செலவில் 500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 300 4 சக்கர வாகனங்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்டன. இதேபோல 28,45 ரூபாய் செலவில் 50 நீர்த்தாங்கி வண்டிகள், 10 ஜீப்புகள் மற்றும் 50 இருசக்கர வாகனங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் 19,80 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 96 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 2 காவல் நிலையங்களை முதல்வர் திறந்து வைத்தார். தீயணைப்புத்துறை பணியாளர்களுக்காக 21,51 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 45 குடியிருப்புகள் மற்றும் 4 தீயணைப்பு நிலைய கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் குற்ற வழக்குகள் குறைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையினர் மாநில கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள், துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசு என தெரிவித்தார். ஆதி திராவிடர் பழங்குடியினர் திறன்களை மேம்படுத்தும் விதமாக பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6,977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இதில் கடந்த ஆண்டு மட்டும் 3,794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும்.